எப்பா டே இன்னும் நீ எவ்வளோ எக்ஸ்ட்ரா தாண்டா போடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே நம்மளோட மதிசா பத்ரனாவை பார்த்து கேட்குற அளவுக்கு தலைமை இன்னைக்கு குவாலிட்டியான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கா விஸ் பங்களாதேஷ் ஒரு T20 சீரீஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். முதல்ல பேட்டிங் பண்ணவங்க 206 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து பேட்டிங் பண்றப்போ பவுலிங் யூனிட்ல இருந்த மதிசா பத்ரானா பவுலிங் போடுறங்கிற பேர் வழியில வெறும் ஒயிடு நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா அள்ளி தெளிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் போட வேண்டியது 4 ஓவர் தான். ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா 10 ஒயிடு போட்டு 3 நோ பால் வீசி 13 எக்ஸ்ட்ராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாரு. ஒரு நிமிஷத்துல அங்க இருந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஓவருக்கு 20 ரன் கொடுக்குறாரு, அடுத்த ஓவர்ல வந்து 19 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு போறாரு. அதுவும் வெறும் எக்ஸ்ட்ரா தான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம காண்டாயிட்டாங்க. குறிப்பா 4 ஓவர் போட்டு மனுஷன் 56 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருந்தாரு. எப்பா டே அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருந்துச்சு. பட் ஆனா இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸே இந்த எக்ஸ்ட்ரா போடுறது தான். அதை நம்ம போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருந்துருப்போம். ரொம்ப 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 ஒஸ்டா எக்ஸ்ட்ராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுவும் இவர் தான் டெத் பவுலரா வேற இப்ப ஸ்ரீலங்காவுக்கும் இருக்காரு, சிஎஸ்கேக்கும் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல என்னடா இப்படி பண்றங்கிற கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கு. இதை தாண்டி மனுஷன் இன்ஜுரி வேற ஆயிட்டான். இன்னைக்கு காலில் ஒரு சரியான இன்ஜுரி. அடுத்த மேட்ச் விளையாடுவாரா அப்படிங்கிறது வந்து டவுட்டா தான் இருக்கு. என்னடா இப்படி உங்க எல்லாருக்குமே இன்ஜுரிஸா ஆயிட்டு இருக்கேங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்து கேக்குறாங்க. மதிசா பத்ரானா ஒரு ஷோல்டர் இன்ஜுரியில இருந்தே இப்பதான் அவர் வந்தாரு. வேர்ல்டு கப்ல ஆன இன்ஜுரி இப்பதான் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகி இப்பதான் கொஞ்ச காலமா நல்ல கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப மறுபடியும் காலில் ஒரு இன்ஜுரி, அதுவும் வந்து அடுத்த மேட்ச் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அட போங்கடா டே அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி வந்து இருக்கு. பட் பார்க்கலாங்க, MS தோனி கிட்ட வர்றப்போ பத்ரானா வேற மாதிரி ஆயிடுவார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட அந்த ஒரு பேடான ஒரு விஷயம் என்னன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் போடுறது, அதை மேபி ஒர்க் பண்ணலாம். பட் அவரோட பவுலிங் ஸ்டைலே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த எக்ஸ்ட்ராஸ் உழுகுது போல. மேபி அதெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணா மட்டும்தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தொடர்ந்து நல்ல பிளேயரா இருக்க முடியும். அண்ட் நிறைய ஸ்ரீலங்கன் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன இதை பத்தி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.